உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஆர்காட் ஸ்டைல் மட்டன் கிரேவி. இந்த மட்டன் கிரேவி எப்படி செஞ்சோன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். yummy delicious. இது வரைக்கும் கிட்ஸ் டிலைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அப்புறம் ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆர்காட் ஸ்டைல் மட்டன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் 800 கிராம் மட்டன், ஒரு 3 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், 2 ஆனியன், 2 டொமேட்டோஸ். இது வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், மிளகு, மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, மஞ்சள், கசகசா. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு, பட்டை, பே லீஃப், ஸ்டார் அனீஸ், கல்பாசி, அதுக்கப்புறமா லவங்கம். இப்போ ஒரு பேன் வச்சாச்சு, அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டை வதக்கிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் மிளகு போட்டேன், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. இது நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஜாரில் நம்ம தேங்காய், கசகசா, அதுக்கப்புறமா வதக்கி வச்சிருக்க பொருளை சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். இதிலே வெங்காயம், தக்காளி சேர்த்துலாம். நான் ஆல்ரெடி தேங்காய், மிளகு சேர்த்து அரைச்சதுனால மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். உப்பு, மஞ்சத்தூள். இப்போ கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து குக்கரோட மேல் மூடி போட்டு ஒரு 5 விசிலுக்கு பாயில் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி ஒரு 5 விசிலுக்கு விட்டுடலாம். நான் ஸ்டவ்ல வச்சுட்டேன். மட்டன் பாயில் ஆயிடுச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சோம்பு ஆட் பண்ணிடலாம். பே லீஃப், மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடுறேன். பொரிஞ்சதும் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்தாச்சு. இது தாளிச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா சுண்டிச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகெல்லாம் போட்டு அரைச்சோம்ல அந்த தேங்காய். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலரி விட்டாச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான ஆர்காட் ஸ்டைல் மட்டன் கிரேவி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.